இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டெலாம் பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா டிஜிலாக்கர்.comனு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். டிஜிலாக்கர் www.digilocker.gov.in இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் சைன்இன் சைன் அப் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் லாகின் பண்ணுறதா யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சைன்இன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். கிரியேட்டிங் அக்கௌண்ட் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் எல்லாமே என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேலே ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, 6 டிஜிட் பின் நம்பர் க்ரியேட் பண்ணி சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஓடிபி வரும். அதை ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி என்டர் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் வெரிஃபை பண்ண பிறகு மறுபடியும் சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைனா யூசர் நேம், அப்படி இல்லைனா ஆதார் கார்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை வெரிஃபை பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 6 டிஜிட் பின் நம்பர் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். பின் நம்பர் க்ரியேட் பண்ண பிறகு உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நீங்கள் போய்ட்டு லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சர்ச் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். சர்ச் டாக்குமெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். ஆதார்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஸ்பெல்லிங் கரெக்டாக என்டர் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு சர்ச் ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா UIDAIன்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு வரும். பாட்டம்லேயே ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணதில் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணாலே ஃபெச்சிங் ஆதார் கார்டுன்னு சொல்லி வந்துட்டு லெஃப்ட் சைடில் 3 லைன் கிளிக் பண்ணி இஷ்யூ டாக்குமெண்ட் போனீங்கன்னா அங்கே ஆதார் கார்டு வந்து ஆட் ஆகிருக்கும். அதில் போயிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப்னு இருக்கும். டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணினா உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ண வரும், பிடிஎஃப் XML அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கான ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகிடும். இதில் எந்த ஒரு பாஸ்வேர்டுமே இருக்காது, நார்மலாகவே ஓப்பன் ஆகிடும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு எப்படி இருக்குமோ அதேமாரியே எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த டிஜிட்டல் ஆதார் கார்டில் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் லெஃப்ட் சைடில் 3 லைனை கிளிக் பண்ணி சர்ச் டாக்குமெண்ட் ஆப்ஷனில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்க. நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஆல் டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஸ்டேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் ஃபஸ்ட் எடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கும் மாதிரி உங்களோட நேம் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த். நீங்கள் ஜஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை மட்டும் கரெக்டாக என்டர் பண்ணி கெட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா டாக்குமெண்ட் ஃபெச்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அதன் பிறகு லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இஷ்யூ டாக்குமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணினா இதில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஆட் ஆகிருக்கும். ரைட் சைடில் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுன்னு சொல்லி வந்திருக்கும். அதுக்கு பக்கத்தில் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணினா டிரைவிங் லைசன்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு யூனியன் ஆஃப் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி சொல்லிட்டு உங்களுடைய டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து பேன் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். சர்ச் டாக்குமெண்ட்டில் போயிட்டு பேன் கார்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பேனுன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தோன்னே
இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி வரும். அதற்கு பேன் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய பேன் கார்டு நம்பரை மட்டும் என்டர் பண்ணி கெட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களுக்கான பேன் கார்டு வந்து ஃபெச்டு சக்ஸஸ்ஃபுல் வரும். அந்த மாதிரி வந்த பிறகு இஷ்யூ டாக்குமெண்ட்டில் போயிட்டு பேன் வெரிஃபிகேஷன் ரெக்கார்ட்னு சொல்லியிருக்கும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் கொடுத்தோன்னே உங்களுக்கான பேன் கார்டு வந்து டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக டிஜிட்டல் பேன் கார்டு டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக வந்து ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். ரேஷன் கார்டு வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் செய்ய முடியாது. இதற்கு எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் ரேஷன் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகாமல் இருந்தாலும் உங்களோட ஆதார் ஓடிபியை பயன்படுத்தி ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு மீரா ரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். மீரா ரேஷன் 2.0 அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே மீரா ரேஷன் 2.0ன்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 MB தான் இருக்கும். இது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். பிரதான் மந்திரி காரிஃப் கல்யாண யோஜனா இருக்கும். அடுத்தது லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பெனிஃபிஷியரி யூசர் நேம் டிபார்ட்மெண்ட் யூசர் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். லாகின் வித் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஓடிபி பொறுத்தளவுக்கு உங்களோட ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஓடிபி ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல் வரும். அதன் பிறகு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் வரும். அந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் எம்பின் நம்பர் க்ரியேட் பண்ணுறதா க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்கிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே கூகுள் மேப் ஆன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை டர்ன் ஆன் கொடுத்துங்க, இல்லை ஆஃப் கொடுத்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி நேம், உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், உங்களுடைய ஃபுல் அட்ரஸ், உங்கள் ரேஷன் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் இருந்தால் அந்த மொபைல் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். இதிலே வந்து ஃபோட்டோ மட்டும் ஹைட் பண்ணியிருப்பாங்க. அதே நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக ஃபேமிலி மெம்பர் யார் எல்லாருமே இருக்காங்களோ அவங்களுடைய நேம் எல்லாமே இருக்கும். அவங்களுடைய ஏஜ், அவங்களுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னென்னு சொல்லிட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா டாப்பில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து இந்த ரேஷன் கார்டை வந்து உங்களோட தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு உங்கள் கிட்ட இல்லைனாலும் நீங்கள் ரேஷன் கடையில் இந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தி பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ண அளவு கேட்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக ரேஷன் கார்டு நீங்கள் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.